ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சத்யா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ரிலீஸ் ஆகிருக்கிற இதே கனி திரைப்படத்தின் மூவி ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் இதே கனி. 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 20 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாமா? சத்யா மூவிஸ் தயாரிப்பில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளிவந்த கடைசி திரைப்படம் இதே கனி. இந்தி நடிகை ராதா சலூஜா முதலில் தமிழில் அறிமுகமான திரைப்படம் இதே கனி. ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படம் இதே கனி. எம்ஜிஆர் அவர்களது அரசியல் பயணத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக திகழ்ந்த திரைப்படம் இதே கனி. இந்த படத்தின் பாடல்கள், வசனம், காட்சிகள் என அனைத்திலும் அதிமுகவை புகுத்தி மக்களிடத்தில் பதிவு செய்தவர் பொன்மன் செம்மல் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் அறிஞர் அண்ணாவின் ஓவியம், பின்னணியில் அறிஞர் அண்ணாவின் குரல் என ஆரம்பமே ரசிகர்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கும். டைட்டில் கார்டு முடிந்ததும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் எம்ஜிஆர் புகழ்பாடும் பாடலாக அமைந்தது. இன்றளவும் அரசியல் கூட்டங்களில் இந்த பாடல் தவறாமல் ஒலிக்கும். மற்றும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற பாடல் பலரின் ஆல் டைம் ஃபேவரட்டாக இன்றும் உள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மாநிலத்தில் அமைந்துள்ள மெக்ரா என்ற ஊரின் பசுமையான காட்சிகளும் பிச்சாவரத்தில் எடுக்கப்பட்ட கிளைமேக்ஸ் காட்சிகளும் மிகவும் நேர்த்தியாக எடுக்கப்பட்டுள்ளது. நெஞ்சில் இன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்திற்காக மக்கள் திலகத்திற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உடை மற்றும் அவர் அணிந்துள்ள கூலிங் கிளாஸில் இரட்டை இலை சிம்பல் அல்லது லோகோ மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கும். ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறார்கள். ராதா சலூஜா, வெண்ணிராடை நிர்மலா, ராஜ சுலோச்சனா, பண்டேரிபாய், வி கோபாலகிருஷ்ணன், ஆர்.எஸ். மனோகரன், தேங்காய் சீனிவாசன், பி.எஸ். வீரப்பா, எஸ்.வி. சுப்பையா, ஐசரி வேலன் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இசை எம்.எஸ்.வி., கதை பூவை கிருஷ்ணன். மேலும் இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் சக்தி பிரசாத், தர்ம பிரகாஷ் அணுசக்தி விஞ்ஞானியாக நடித்திருப்பார். இவர் வேறும் யாரும் இல்லைங்க, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய அப்பா தான் இவர்.
அவர் மறைந்த பிறகு அவருக்கு இந்த வரை உங்களை போல நீங்களே பார்த்துருக்கலாம். நடிகர் உயிரோடு இருக்கும்போது 1000 வரவேற்புக்கும் போகும். அவர் மறைந்த பிறகு இன்றைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு தலைவர் என்றார், புரட்சி தலைவர். என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? இதே கனியா? இந்த படம் பிடிக்குமா உங்களுக்கு? யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல? மலைக்கலன் படம் பார்த்துருக்கேன். யார் இருக்கு இதே கனியில? எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளோ என்ன பாட்டு? இதே கனியில் என்ன பாட்டு? திரும்ப நான் அங்கே திரும்ப. இதே கனியில் என்ன பாட்டு? சூப்பர் சூப்பர். ஆமாம் வேணும் சொல்லு. தலைவர் பேனா வாங்கி சரியா போச்சா? தலைவர் பேனா வாங்குறீங்களா? எங்க எஜமா ஏழைக்கு பொறுத்து பொறுத்து கை சொன்னவர் மட்டுமல்ல, கருணையை காட்சி காட்சி மனசுக்கு வந்த பொன்மலை செம்மலைக்காவது தலைவர் பெருந்தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் பணி வணக்கம். உலக எம்ஜிஆர் பேரவையுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கின்றேன். பாரிஸில் உலக எம்ஜிஆர் பேரவை 2017 துவக்கப்பட்டது. அது 2018 மாநாடு நடத்தப்பட்டு கடந்த 8 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது. இப்பொழுது இந்த இதயக்கனி படம் உலக எம்ஜிஆர் பேரவையுடைய சார்பில் வெளியிடப்பட்டிருக்குது உலகம் முழுவதும். ஏனென்றால் இப்போது தமிழ்நாடு பூரா 100 தியேட்டர்களில் வெளியிடப்பட்டது. அடுத்தது பிரான்ஸ், லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை வெளியிட இருக்கின்றோம். அதுக்கான உரிமையும் பெற்றுவிட்டாச்சு. ஆகவே இனிமேல் அடுத்தடுத்து உலக எம்ஜிஆர் பேரவை தலைவரின் படங்களை இப்படி வெளியிட போறோம் என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். செலவு முழுவதும் உலக எம்ஜிஆர் பேரவைக்கு சார்பாக அமீரக எம்ஜிஆர் பேரவை தலைவர் சைலீஸ் பாசு அவர்கள் தான் கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கு மேல் செலவு கொண்டிருக்கின்றார். அவர் அந்த காலத்திலிருந்தே உரிமைக்குழு ராஜி மூலியமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். பல லட்சங்களை செலவு பண்ணியிருக்கின்றார். 1001 பணத்தை 250 நாள் ஓட்ட அவர் முயற்சி எடுத்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் 190 அது எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த படம் குறைந்தது 100 நாட்களாவது இங்கு ஓடும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம். வெள்ளி விழா ஓடினாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது 4 புது படம் வந்திருக்கின்றது. அதுக்கு இப்படி ஆறாவரம் கிடையாது. நமது பக்தர்களுடைய ஆறாவரம் உற்சாகம் கரைபுரந்து ஓடுகின்றது. இவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் ரசிகர்களுக்கு
இந்த படம் ஒரு கொண்டாட்டம் அப்படிதான் சொல்லணும். இதயக்கணிங்கிற ஒரு டைட்டில் வந்து அண்ணா அவர்கள் சூட்டிய பேர். அண்ணா அவர்கள் வந்து சொன்ன பேர் வந்து இதயக்கணிங்கிறது. அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறது. இப்படி ஒரு அதை சொல்லி ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்கு. 25 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்கு. படம் வெளிவந்து 50 ஆண்டு காலம் பொன் விழா. இது வெள்ளி விழா, அது வந்து பொன் விழா. சத்தியமூர்த்தி ஸ்ரீ 60ஆம் ஆண்டு. இந்த படத்தை பொறுத்தல என்ன, இதயக்கணி படத்தை பொறுத்தல இந்த படம் இன்னைக்கு எடுத்தா புரட்சி தலைவர் இன்னைக்கு நடிச்சு ஒரு படம் வெளிவந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு காட்சிகள். படம் 2 நாளுக்கு மறுபடியும் பார்த்து டிஜிட்டல்ல வந்திருக்கிறது பார்க்கும்போது ஒளி சவுண்ட் எஃபெக்ட், படம் எடுத்தப்பட்ட விதம், பாலகிருஷ்ணனுடைய கேமரா எல்லாமே வந்து புரட்சி தலைவர் வந்து அவ்வளவு அழகா, இந்த அழகு எங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த அழகு இன்னைக்கு நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகு இந்த படத்துல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காரு, அவ்வளவு இளமையா இருக்காரு. வந்து பார்க்கும் ஒவ்வொரு காட்சியுமே நீங்க பார்க்கும்போது வசனம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏதோ இன்றைய அரசியல இன்னைக்கு சூழ்நிலையை வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஒவ்வொரு காட்சியிலுமே ஐஸ்வர்யவேலன் அவர்கள் வருகின்ற அந்த ஒவ்வொரு காட்சியிலுமே வசனம் வந்து அவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு. Mr. M.G. Ray. Yes, red and black. In middle white, first cutting like this simple, genuine fun. உலகத்துக்கே அந்த பாட்டி பத்தி நல்லா தெரியும், ரொம்ப நுழைவான பாட்டு. அது தேங்காய் சீனிவாசன் அதெல்லாம் வந்து டயலாக் பேசும்போது, புரட்சி தலைவர் உயர்த்தி பேசும்போது அந்த வசனம் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்னைக்கு எடுக்கிற மாதிரி, இன்னைக்கு அவருடைய புகழையும் அவருடைய பெருமையை சொல்ற மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருக்கு இந்த படம் வந்து. பையா பணம் சம்பாதிக்கிறார், ஆனா அவருடைய சட்ட பையில பைசா பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கான். நோ நத்திங். அவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எல்லாரும் விருந்த ஒத்தையில தான் போடுவாங்க. ஆனா நீங்களும் நீதி தவறாக ஊழல் உழைப்புல வெற்றி அப்படிங்கிற ரெட்டையிலேயே விருந்த போட்டீங்க. 1975 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதயக்கணி. சத்யேந்தர் ஓபன் பண்ண புதுசா சத்யேந்தர் ரிலீஸ் படம். இந்த படம் இங்கிலீஷ் கோர்ஸ்ல படம் வந்த படம். இந்த படம் அன்னைக்கு அந்த வசூல் 75லயே 1975ல இந்த படம் வசூல் மாதிரி அந்த படம் வசூலும் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல முத்திரை குத்தி இந்த படத்தை பார்த்தோம். புரட்சி தலைவருக்காக நாங்க வந்து எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் இந்த படத்தை பார்க்கறது நாங்க எப்பவோ நாங்க வருவோம். எந்த காலத்துல எப்ப போட்டாலும் நாங்க இருக்கிற வரையும் எந்த தேர்தல் இருந்தாலும் இந்த படத்துக்காக வருவோம். இந்த படத்துல ஹைலைட்டா வந்து தேங்காய் சீனிவாசன் சொல்லுவாரு. அந்த தேங்காய் சீனிவாசன் சொல்ற அந்த சீன் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அந்த படத்துல. அதை பத்தி நீங்க கவலைப்படாது. அவர் பாடியை தோட்டாவுக்கு டாட்டா கவலை இந்த 75 வந்து படம் ரிலீஸ் வெற்றி விழா எங்க வீட்டாண்ட கொண்டாடினாங்க. அப்ப வந்து சின்ன பையன் நானு. இப்ப வந்து இந்த பாட்டு வந்து தென்னாக மாவட்டத்துல மேனியில அந்த பாட்டு வந்து ஓடினு இருக்கு ஸ்பீக்கர்ல. குழந்தையா விளையாடினு இருக்கிறேன்.
மேடையில எல்லாரும் இருக்காங்க. தலைவர் ஆளுங்க எல்லாமே சினிமா நடிச்சவங்க எல்லாரும் இருக்காங்க. நான் தெரியல எனக்கு அப்பத்தி பத்தி நான் போட்டி விளையாடினு இது பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது வந்து எம்ஜிஆர்னா நம்மளுக்கு உயிர் தான், சொல்ல தேவையில்ல. எம்ஜிஆர் படம்லாம் 128 படம் 120 படம் பார்த்துருக்கிறேன்.
மனுஷன். அப்படியே கோல்டு இல்லை, அந்த வயருமே பிச்சை எடுக்கணும், அந்த மாதிரி மனுஷன். வணக்கம். கர்நாடகா மாநிலத்துல நம்ம எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக இதய கனி என்ற படத்தை வந்து நம்ம நண்பர் திரு செந்தில் அவர்கள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும். எனக்கா ஒரு படம் வந்து சக்சஸ் ஆச்சுனாக்கா இந்த மாதிரி நிறைய பேர், செந்தில் மாதிரி நிறைய பேர் இன்னும் நிறைய தமிழ் படங்களை வந்து நம்ம கர்நாடகால வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். அதே மாதிரி கர்நாடக தமிழர்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் அனைவருக்கும் கேட்டேன். எங்க அப்பனுக்கோசம் இருந்தேன். எங்க அப்பா மை ஃபாதர், எங்க அப்பா எம்ஜி ராமஜி, எங்க அப்பா நடிச்சிருக்காரு சக்தி பிரசாத். அவரை வச்சுதான் இந்த கதை, இந்த படத்துல அசோக ஹோட்டல்ல அவரை வச்சுதான் கதை இது. அது போல தான தர்மம் பண்ணுவாருன்னுட்டு சூட்கேஸ்ல பணம் எடுத்துன்னு வந்தா அது வந்து அர்ஜுனுக்கு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து. ஐயா, 1987 எம்ஜி ராமச்சந்திரன் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதில் என்றும் நிறுத்தியிருப்பார். அவர் படுத்த இதே கனி படத்தை வந்து பார்க்க வந்திருக்கிறோம். பழைய ஆளுங்களும் இப்பதான் எல்லாரும் பாக்குறோம். நாங்க இவர் படம்னா ஒரு குடும்பம் மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாரும் நாங்க ஒன்று சேர்ந்து பாக்குறதாக்குது. நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கேதான் இருப்போம், இந்த படத்தை தான் பார்த்துன்னு இருப்போம். ஆனா எம்ஜி ராமச்சந்திரன் படம்னா ஒரு புத்துணர்ச்சி படம். ஒரு புத்துணர்ச்சி படம். எந்த நிமிஷமே கண்ணு சிமிட்டாத ஒரே ஸ்கிரீன்ல எம்ஜிஆர் பாக்கணும்னா அது இதே கனி படம் தான். இதே கனி படத்தை பாக்குறவங்களுக்கு ஒரு புத்து உணர்ச்சி வருது. ஆனா சின்ன குழந்தை பெரியங்க முதிர்கள் வரைக்கும் பார்க்கும் போது அண்ணன் தம்பி எல்லாம் எங்களால ஒண்ணு சேர்ந்திருக்காரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் எங்களை ஒண்ணு சேர்க்கிறார். ஆனா எம்ஜிஆர் மறைவதில் என்று நட்சத்திரம் இருக்கிறாரு. ஒரு மனதில் இருக்கிறாரு. உண்மையான ரசிகர் மூலியமா மனதாக சொல்றேன், எம்ஜி ராமச்சந்திரன் இன்னும் எங்க கூட வாழ்ந்திருக்கிறார். ஐயா, எங்க கூட இன்னும் வாழ்ந்திருக்கிறாரு. அண்ணாவின் இதயக்கணிக்கு எங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த இதயக்கணி படம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான படம், ரொம்ப புகழ்பெற்ற படம், ரொம்ப நாட்கள் ஓடின படம். இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க கர்நாடகாவில் ஷூட் பண்ண படம். எம்ஜிஆரோட ரசிகர்கள் வந்துட்டு இந்த நாட்கள்ல புரட்சி தலைவர் எந்த இடத்துல போனாரு, எங்க ஷூட் பண்ணாரு, அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்தும் ஸ்ரீலங்கால இருந்தும் மலேசியால இருந்தும் வராங்க. அந்தந்த இடத்துக்கு சிவசமுத்திரம், மடிக்கரை, கூர்கு அந்த போன்ற இடங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு எம்ஜிஆரோட கால் இந்த மண்ணில் பட்டிருக்கோம்னு அந்த இடத்துங்களை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுன்னு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க நடிகர், மனிதர், புரட்சி தலைவர், மாபெரும் தலைவர் எங்களோட நன்றி கலந்த வணக்கம். அவருடைய நினைவை என்றுமே போற்றுவோம். அடிமை பண்ணி ஒரு தியேட்டரோட நிர்வாகம் அப்படின்னா ஒரு படம் 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆச்சுன்னா கேன்டீன் வந்து 80,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா வேற படத்தை சொல்லக்கூடாது, நம்ம தலைவரோட படம் வந்து 95,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா 80,000 ரூபாய் கேன்டீனோ பார்க்கிங் கலெக்ஷன் இருக்கு. அப்ப ஆர்வமா எப்படி வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ரசிகரை பத்தி நான் சொல்றேன். உலக சுற்ற வாலிபன் காலைல வந்து 6:30 மணிக்கு மும்பைல யூடியூப் பார்த்து பெங்களூர்ல வந்து உலக சுற்ற வாலிபன் ரிலீஸ் ஆகுது. 11:30 மணிக்கு ஃபிளைட் போச்சு பெங்களூர் வர. அவங்க என்டர் ஃபேமிலி 19 பேரை கூப்பிட்டு வந்து சினிமா காட்டுறாரு. என்ன சொல்றேன்னா மொழி வளரும், கலாச்சாரம் வளரும், கல்ச்சர் வளரும், நம்ம தமிழ் அழகா பேசலாம், மொழியை அழகா பேசலாம். அந்த அவர் சொல்ற தலைவர் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அப்ப எவ்வளவு கல்ச்சரா ஒரு மனிதனே இல்லாத ஒரு மனிதனை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு வருதுன்னா அது இறைவனுக்கு சமமான ஒரு செயல். பாருங்க, உலக சினிமால வந்து ஒரு டைட்டில் வெளியே வர அவரெல்லாம் டைட்டில் பாருங்க. ஒவ்வொரு நார்மல் ஒரு ரசிகனால் இருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவர் டைட்டில் சொல்லலாம். ரிக்ஷாக்காரன், மீனவன் நண்பன், நாடோடி மன்னன், அடிமை பெண், எங்க வீட்டு பிள்ளை, மீனவன் நண்பன், படகோட்டி, மன்னாதி மன்னன், ஏழைக்கும் இருக்கும் பணக்காரனும் இருக்கும், 1001, காஞ்சி தலைவன். ஒவ்வொரு டைட்டிலும் பாருங்க. ஒரு படத்துல மன்னன் நடிச்சா, ஒரு படத்துல இந்த மாதிரி அவரு இறந்து மறைஞ்ச பின் 38 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் அந்த ரசிகர் ரிசிக்கலை என்கிறார். எப்படி உருவாகுதுன்னு தெரியல. நீங்க காடு மல்லேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு, அங்க வந்து நதி இருக்கா. அந்த நதி எங்க இருந்து வருஷம் தெரியலையா? தெரியுங்களா? இங்க நம்ம காடு மல்லேஸ்வரர் கோவில், அந்த கோவில்ல தான் வந்து வீர சிவாஜி திருமணம் பண்ணிருக்காரு. மேரேஜ் வந்து இந்த கோயில தான் நடத்திக்கிறாரு வீர சிவாஜிக்கு. அந்த நதி எங்க இருந்து வந்து தெரியலையா? அது மாதிரி புரட்சி தலைவர் ரசிகர்கள் எங்க இருந்து வராங்கன்னே தெரியல.
அது கூட்டம் மாதிரி உருவாயினே இருக்கு. பார்த்த உலக சுற்றம் வாலிபனுக்கு பார்த்த ரசிகர்களே வேற, அடிமை பெண்ணுக்கு பார்த்த ரசிகர்களே வேற, இப்ப இதே கண்ணிக்கு பார்க்க போற ரசிகர்களே வேற. எத்தனை விதமான ரசிகர்கள் அவர் உருவாக்கிறார்னா அந்த தலைவனுக்கு பாதம் தொட்டு நன்றி வணக்கம். சொல்லுங்க சார். இவர் நம்ம ஃப்ரெண்டு லோகேஷ் அக்ராரோ. ஆனால் நான் ஒரு 40 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன். ஆனால் இவருக்கு அதுக்கு முன்னே பண்ணிருக்கிறாங்க எம்ஜிஆருக்கெல்லாம். ஆனால் கிரேட் அக்ரார் சார்பாக இவர் பண்ணுறாரு, ரொம்ப கிரேட்டாக பண்ணுறாரு. இப்போ கூட இந்த மாலையெல்லாம் இவர் தான் போட்டாரு. எல்லாரும் சேர்ந்து அதான் எல்லாரும் 6 மாசமாவே ஒரு ட்ரெண்டிங்ல தான். இவருக்கு எம்ஜிஆர் பிக்சர் போட்டாக்கா தூக்கம் வராது. சோசியல் மீடியால 6 மாசமாவே ட்ரெண்டிங்ல தான். எம்ஜிஆர் பிக்சர் போட்டாக்கா தூக்கம் வராது. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவாரு. ஆனா ரொம்ப நம்ம பிரதர் வந்து ரொம்ப கிரேட். எம்ஜிஆருக்கோசரம் ரொம்ப கிரேட். ஓகே சூப்பர் சூப்பர். அவருடைய இப்போ இது வந்து தலைவர் படம் தொடர்ந்து 4 முறை ரிலீஸ் ஆகி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வச்சாங்க, நாங்க தனியா வச்சோம். அப்புறமேல் திருப்பி ஆயத்திலவர்களுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வச்சோம். திருப்பி அடிமை பெண்ணுக்கு அவங்க தனியா வச்சாங்க, நாம தனியா வச்சோம். அது ஒண்ணு. இந்த இதுக்கு ஒற்றுமையாகிறோம் எல்லாரும். அதே மேல மேற்கொண்டும் ஒற்றுமையாக்கணும். இது நானு நீ பாகப்பிரிவு இல்ல, அதுக்குத்தான் என்றும் மறவாத எம்ஜிஆர் அனைத்து ரசிகர்கள் என்று போட்டுக்கிட்டு இப்போ இவரு இருக்கலாம். எங்க டீம்ல நாங்க ஒரு 6 பேர் இருக்கிறோம். இவங்க டீம்ல இப்ப எங்க டீம்ல நான் இருக்கிறேன், ராஜா இருக்கிறாரு, பாஸ்கர் கிராப்டி, விஜய் கிராப்டி, மூர்த்தி கிராப்டி, அந்த மாதிரி ஒரு 6 பேர் இருக்கிறோம். இவங்க டீம்ல இப்போ எங்க கூட ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு எங்க நிறைய சொந்தத்துல இருக்கிறாங்க அவங்கெல்லாம். அதே மாதிரி இவங்க டீம்ல சன்னிக்கிறாங்க, மாயாண்டி கிராப்டி, நடராஜ் கிராப்டி, பாபு கிராப்டி, ஆனந்த் கிராப்டி, இன்னும் யாரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்தத்துல எனக்கு எது இல்ல, நான் எல்லாரும் பேரும் சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. அதனால எல்லாரும் ஒன்றிணைந்து செய்யணும். எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து எம்ஜிஆர் எங்களுக்கு இதே இல்ல, பயணம் தொடர்ந்து இப்பதான் தொடங்கிக்குது. இதுக்கு மேல தொடர்ந்து 100 சாதனை படிக்கணும். தொடர்ந்து நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. அனைத்து எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவருக்கும் எங்க நன்றி 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 நன்றி. எனக்கு கூட ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், நாங்க ஒன்றே இல்ல, எங்க கூட சேர்ந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும், உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். எம்ஜிஆர் நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, பொன்னலட்சுமி வாழ்க. 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் இதயக்கனி திரைப்படம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளிவந்து பல ரசிகர்களின் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டுள்ள உலக எம்ஜிஆர் பேரவை மற்றும் அனைத்து எம்ஜிஆர் அமைப்புகளுக்கும் கோடான கோடி வணக்கங்களை அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சத்யா கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.